வணக்கம். இளமாஸ்ட்ரோ.comக்கு உங்களை வரவேற்பது குருஜி இளம். மீனராசிக்கு இப்பொழுது 7.5 சனி ஏன் அவ்வளவு கடுமையாக இல்லை? இதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 7.5 சனி நடக்குது, அதிலும் ஜென்ம சனி. ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, அந்த அளவுக்கு பெரிய கஷ்டம் எதுவும் வரல. அது ஏன் தெரியுமா? இந்த வீடியோவில் அதுக்கான ரகசியத்தை நம்ம பார்க்கலாம். 7.5 சனின்னா என்னன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாட்டன், அதாவது சனி, ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கும். அது உங்கள் சந்திர ராசிக்கு முன்னால் இருக்கிற ராசி, உங்களோட ராசி, உங்களுக்கு பின்னால் இருக்கிற ராசி. ஆக மொத்தம் 7 வருஷம் இருக்கும். அதுதான் 7.5 சனி. இதில் மிக முக்கியமான காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜென்ம சனி காலம்தான். அதாவது சனி உங்கள் ராசியிலேயே இருக்கும் காலம். இப்போ சனி மீன ராசியில இருக்குது. அதாவது அவங்களுக்கு இது ஜென்ம சனி காலம். பொதுவா இதைத்தான் மிகவும் கடுமையான காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அது அந்த அளவுக்கு கடுமையான பாதிப்பை மீன ராசிக்காரங்களுக்கு ஏன் கொடுக்கல? அதுக்கு முக்கிய காரணம் மற்றும் முதலாவது காரணம் குரு, அதாவது ஜூபிட்டர். அவர் மீனராசியின் அதிபதி. குரு நல்ல நிலையில் இருந்தால் சனி கொடுக்கிற கஷ்டத்தை அவர் ஃபில்டர் பண்ணிடுவார். அவர் சனி கிட்ட சொல்லுவாரு, பார்த்துப்பா இவர் நம்ம ஆளுன்னு சொல்லுவார். அது எப்படின்னா, பிரச்சனை வரும், ஆனா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு வழியும் இருக்கும். இரண்டாவது காரணம், சனி இப்போ குருவோட வீட்டில் இருக்கார். அதாவது அவர் பகை வீட்டில் இல்லை, நட்பு வீட்டில் இருக்கார். அதனால சனி இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார், ஆனா டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பார். மீன ராசி ஒரு மோட்ச ராசி. இங்க சனி இருந்ததுன்னா மனசுல மாற்றம் வரும், வாழ்க்கையை ஆழமா யோசிக்க வைக்கும், ஆன்மீகம் மேல ஈர்ப்பு வரும். அதாவது வெளிப்படையான கஷ்டம் எதுவும் இருக்காது, ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மறக்காதீங்க மீனராசிக்காரர்களே, மீனராசிக்கு 7.5 சனி என்றால் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே 2.5 வருஷம் அனுபவிச்சிட்டீங்க. இப்போ சிரமம் இல்லை, ஆனால் பாடம் கற்றுப்பீங்க. ஆனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். என்னன்னா, டிலே, எதை எடுத்தாலும் தாமதம், வேலை இழப்பு அல்லது வேலை மாற்றம். ஆனால் அது நல்லதுக்காக இருக்கும். மனச்சோர்வு, உடல் சோர்வு, கால்களில் வலி, இது போன்றவை இருக்கலாம். ஆனால் இவையெல்லாம் மேனேஜபிள் தான். 7.5 சனி உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்காக வரவில்லை, அதை சரி செய்யத்தான் வந்திருக்கு. நீங்கள் தவறான பாதையில் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணும், நீங்கள் நல்ல பாதையில் இருந்தால் அதை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும். அதனால மீனராசிக்காரர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா இந்த காலத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டிசிப்ளின், பேஷன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, இதுக்கு அதிகமா பயன்படுத்துங்க. அதன் மூலம் உங்கள் ஜென்ம சனி உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.